ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சிறுதானியத்தில் அசத்தலான முறுக்கு பார்க்க போகிறோம். இப்போ திணை மாவு எப்படி பண்ணணுங்கிறத நான் திணை மாவு கொழுக்கட்டை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். திணை மாவு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதனோட லிங்க்கில் போய் பாருங்கள். பார்த்துட்டு திணை மாவு பண்ணிக்கோங்க. இல்லைனா வெளியில் ரெடிமேடாகவே திணை மாவு கிடைக்கும், அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். திணை மாவு முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம திணை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதில் பாதி கப்பு வந்து கடலை மாவு, ஜீரகம் 1 ஸ்பூன், எள்ளு, வத்தல் பொடி காரத்திற்கேற்ப உப்பு. மாவு, கடலை மாவு, ஜீரகம், வத்தல் பொடி, எள்ளு எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி தான் பிசையணும், நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி மட்டும்தான் பிசையணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. புளியறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது மாவை நம்ம புளிஞ்சு ஒரு கண் கரண்டியில் வச்சுருக்கோம். இப்போ போட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சிம்மில் கூட வச்சுக்கோங்க, அப்போனா தான் நல்லா வேகும். மாவு கொஞ்சம் உங்களுக்கு இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தினை மாவு கலந்து சுடுங்க. புளியிற பக்குவத்தில் இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் தினை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சு சுடுங்க, அப்படின்னா தான் உள்ளேயும் மாவு வேகும். சூப்பராக நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய துணை முறுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஹெல்த்தியான ஒரு முறுக்கு, பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். திணையில் இவ்வளோ கிறிஸ்பியான சூப்பரான முறுக்கு தயாராகும்னு யாருமே நினைக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.